லண்டனில் இருந்து சென்னைக்கு திரும்ப நினைத்து வழக்கறிஞர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் லண்டனிலேயே தொடர்ந்து பதுங்கி இருக்க முடிவெடுத்திருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர். டாஸ்மாக் மெகா ஊழல் விவகாரம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கி வருகிறது. இந்நிலையில் மதுபான ஊழல் தொடர்பாக டில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்த அமலாக்கத்துறையினர் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அதில் உள்ள தொடர்புகளை அம்பலப்படுத்தினர். அதன் பின்பு டில்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே போன்று தெலுங்கானாவில் மதுபான ஊழலில் அம்மாநில முதல்வராக இருந்த சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு தொடர்பு உள்ளதாக கூறி அவரை கைது செய்து அமலாக்கத்துறையினர் சிறையில் அடைத்ததும் உண்மைகளை உணர்ந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை அங்கும் கொடுத்தனர். தற்போது இதே ஃபார்முலாவை பின்பற்றி டாஸ்மாக் ஊழல் மூலம் துணை முதல்வர் உதயநிதியை டார்கெட் செய்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கான வேலையில் மிக தீவிரமாக அமலாக்கத்துறை பின்னணியில் செயல்பட்டு வருகிறது பாஜக என்கிற பரபரப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் நிலவி வருகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆதாரங்களின் அடிப்படையில் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளிடம் நடத்திய விசாரணையில் ரதீஷ் சொன்னதைத்தான் செய்தோம் என ஒரே போடாக போட்டுக் கொடுத்து விட்டார்களாம் டாஸ்மாக் அதிகாரிகள். இதனைத் தொடர்ந்து உதயநிதியின் நெருங்கிய நண்பர்களான ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு ஆகிய மூவரும் அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ளனர். இவர்களை தூக்கிவிட்டால் அடுத்து உதயநிதிதான் என ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இருவரையும் அமலாக்கத்துறை நெருங்கி வந்த நிலையில் இவர்கள் இருவரும் தப்பி ஓடி தலைமறைவானார்கள். இதில் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இருவரும் பெங்களூரில் தலைமறைவாக, ரதீஷ் லண்டன் தப்பி ஓடினார். இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களிடம் அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததும் தலைமறைவாக இருந்தவர்கள் வெளியே வர தொடங்கியுள்ளனர். பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு ஆகிய இருவரும் சென்னை திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல லண்டனில் தலைமறைவாக இருந்து வந்த ரதீஷ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துவிட்டது என்றும் இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் எண்ணி சென்னை திரும்ப விமான டிக்கெட் எடுத்து சென்னை வருவதற்கு தயாராக இருந்துள்ளார். ஆனால் ரதீஷ் சென்னை வருவதை அறிந்து கொண்ட அமலாக்கத்துறையினர் விமான நிலையத்திற்கு அவர் வந்ததும் அங்கேயே அவரை அமுக்கி பிடித்து திஹார் சிறைக்கு கொண்டு போகலாம் என திட்டமிட்டு விமான நிலையத்தில் தயாராக இருந்திருக்கின்றனர். இது சென்னை திரும்பி வர தயாராக இருந்த ரதீஷுக்கு வழக்கறிஞர் ஒருவர் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் டாஸ்மாக் ஊழலில் ரதீஷ் தான் காரணம் என்பது போல விசாரணை செல்வதாகவும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றும் அந்த வழக்கறிஞர் ரதீஷுக்கு தெரிவித்திருக்கிறார். இதை கேட்ட வேகத்தில் விமான டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு யூ டர்ன் போட்டுள்ளார் ரதீஷ். தற்போது வரை லண்டனில் தலைமறைவாக உள்ள அவரை எப்படியாவது தட்டி தூக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தொடர்ந்து திட்டமிட்டு வருவதால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அது கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. டில்லி சென்று தன் தந்தை எல்லோரையும் சமாதானப்படுத்தி விடுவார் என எண்ணிய நிலையில் டில்லி மேலிடமும் அவருக்கு கை கொடுக்க மறுத்து விட்டதால் டென்ஷனில் தான் அவருக்கு காய்ச்சலே வந்ததாக கூட சொல்லப்படுகிறது. கோடி கோடியாக கொள்ளையடித்தாலும் எல்லோருக்கும் 6 அடி மண்ணுத்தான் மிஞ்சும்.